ஆரம்ப பாடசாலை பிரைமரி ஸ்கூல். இதால உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு எங்களோட பாடசாலையில முதல் நாள் சிரமதானமும், 2வது நாள் ஒரு கண்காட்சியும், 3வது நாள் ஒரு விழிப்புணர்வுக்கான காலை கூட்டம் ஒன்றும், 4வது நாளான இன்று ஊர்வலம் ஒன்று எமது பாடசாலை மாணவர்களை கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. என்னோட முக்கியமான நோக்கம் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் சமூகத்துக்குமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் என்னோட நோக்கமாக இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் எல்லா ஊர்களையும் பொறுத்த வகையில பிளாஸ்டிக் கண்ட இடங்கள்ல போடுறது, அடுத்தது வீடுகள எரிக்கிறத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இதுல உண்மையிலே எங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கின்றது. பிளாஸ்டிக் பாவனை இல்லாமலும் கஷ்டமான சில சந்தர்ப்பங்கள் காணப்படுது. எனவே அவற்றை முறையாக பாவித்து முறையாக அவற்றை நீர் சுழற்சிக்கு உட்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு இதனால் ஏற்படுற அந்த மாசடையத்தை இல்லாமக்கிறதுக்கு வழியாக அமையும். எனவே இதற்கான ஒரு பழக்க வழக்கத்தை சிறு வயதிலிருந்து ஏற்படுத்த வேண்டியுள்ளது. நீங்கள் கூறுவது போன்ற உண்மை, எமது பிரதேசத்தில் அதிகமான பிளாஸ்டிக் பொலித்தீன் பழக்க வழக்கம் இருப்பது, அதன் மூலம் மாசடைவது காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த விழிப்புணர்வின் மூலம் ஒரு வெற்றியை காணலாம் என எதிர்பார்க்கின்றோம். நீங்களும் உங்களுடைய பாடசாலையில் சூழலில் பிளாஸ்டிக் பொருட்களை கூடுதலாக வீசுவது, அது மாதிரி எரிக்கக்கூடிய அமைப்புகள் பாடசாலைகள் இருக்கும். அவ்வாறான விடயங்களை நீங்கள் தவிர்த்திருக்கின்றீர்களா? நிச்சயமாக எமது மாணவர்களை கொண்டு உரிய முறையில் அந்த அவர்கள் கொண்டு வரும் குப்பைகளை வீட்டுக்கு எடுத்து செல்லும் வழிமுறைகளை செய்வதோடு பாடசாலையில் சேர்கின்ற உத்தைகளை முறையாக அகற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளோம். குழுக்கள் இயங்குகின்றன. ஆசிரியர்களும் முறையாக இந்த ஏற்பாடுகளையும் அதிகமான வேலைகளையும் ஆசிரியர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் ஒத்துழைப்பின்றி இவ்வாறான சிறந்த செயற்பாடுகளையும் செய்ய முடியாது. எனவே ஆசிரியர்களும் அதுபோல பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், எமது அபிவிருத்தி சங்கம் இதற்கான முழு ஒத்துழைப்பை தருகின்றார்கள். இதே போன்ற இன்னும் பாடசாலைகளிலும் மற்ற ஊர்களிலும் செயற்படுத்தலாம் நல்ல முறை நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக ஒரு விடயத்தை, ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு வழிதான் பாடசாலைகள் மூலம். எமது பாடசாலை மட்டுமல்ல, எமது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நிகழ்வுகள் நடைபெற. பாடசாலையிலிருந்து இந்த பேரணி கொண்டு போறீங்க? இது எங்களுடைய அக்குரணை கோட்டத்திற்குட்பட்ட தாருல் உலூம் முஸ்லிம் வித்யாலயம். இது ஒரு ஆரம்ப பாடசாலை. இதன் மூலமே இந்த ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருக்கின்றார்கள். இதில் 210 மாணவர்கள் உள்ளனர்.